இனிப்பு சீடைனாலே வெளியே இந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும். உள்ளே பிரித்து பார்த்தா நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு நான் ஒரு கப் வறுத்த பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக வறுத்த எள், துருவன தேங்காய், வறுத்த உளுந்த மாவு, நெய் இதெல்லாம் சேர்த்து மாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. ஒரு கப் மாவுக்கு அரை கப் பொடி பண்ண வெல்லம்ங்கிற கணக்கில் வெல்லத்தை எடுத்து இது கூட 1/4 கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி நுர பொங்கி வரும்போது இது கூட பொடி பண்ண ஏலக்காய், ஒரு சிட்டிகை உப்பு இதெல்லாம் சேர்த்து வெல்லம் நல்லா இந்த மாதிரி நுர பொங்கி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசல் வந்து நல்லா வடிகட்டி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். அழுத்தி உருட்டாமல் இந்த மாதிரி கொஞ்சமாக வெடிப்பு இருக்க மாதிரி பார்த்து உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உருண்டையை போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். எண்ணெயை உருண்டையில் போட்ட உடனே கரண்டினால் திருப்பி விட்டுறாதீங்க. அடிப்பக்கம் நல்லா செவந்த உடனே கரண்டினால் இந்த பக்கம் திருப்பி விட்டு உடனே எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடணும். அவ்வளவுதாங்க, கிருஷ்ண ஜெயந்தி தீபாவளி ஸ்பெஷல் முறுமுறு இனிப்பு சீடை ரெடி.